ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஆண்டார் குப்பத்தில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் பாலசுப்ரமணிய சுவாமி, அதாவது முருகர் வந்து ஆண்டி கோலத்தில் வந்து அருள் புரிஞ்சதுனால ஆண்டியார் குப்பம் அப்படிங்கிறது நாளடைவில் ஆண்டார் குப்பம் அந்த மாதிரி மருவி அழைக்கப்படுது. இந்த கோயிலில் விசேஷம் என்னென்னா, பாலசுப்ரமணிய சுவாமி, அதாவது முருகர் வந்து 3 வேளைகள்லையும் காலை, மதியம், மாலை 3 வேளைகளிலும் வயது மாறுபட்ட தோற்றங்களில், அதாவது காலையில் பாலகனாக சிறுவனாகவும், மதியம் வாலிபனாகவும், ஈவினிங்க்கு அப்புறமா வந்து சாயங்கால நேரத்துக்கு அப்புறமா முதியவராகவும் வந்து தோற்றம் அளிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெகுலராக தினந்தோறும் அந்த 3 வேளையும் பார்த்து இருந்தோன்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு வேளை மதிய நேரத்தில் பார்த்துட்டு வந்துட்டோம். நீங்கள் 3 வேளையும் அலங்காரத்தை பார்த்துருக்கீங்க, இந்த 3 தோற்றங்களையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த கோயிலை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எப்பொழுதும் போலவே கோபுர தரிசனம், கொடிமர தரிசனம் எல்லாமே நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த கோயிலில் எந்த கோயில்லையும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக நிறைய எங்களுக்கு வந்து பிரசாதம் கிடச்சிச்சிங்க. வயிறு மனம் ரெண்டுமே நிறைஞ்சு போச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் மட்டும் வாங்கி கொஞ்சம் போல் டேஸ்ட் பண்ணிக்கிட்டோம், எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். சரி கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தா முருகர் வந்து இருமா, என் வீட்டுக்கு வந்துட்டு நீ சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே சொல்கிற மாதிரியே பார்த்தா பக்தர்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வாசலில் விட்டு வெளியில் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி கொடிப்புறத்துக்கு பக்கத்தில் புளி சாதம், சுண்டல், கேசரி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் தொன்னையில் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்ல பசி நேரத்தில் புளிசாதம் மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன். மற்றதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. அவ்வளவு பசி, கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லோரும். பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு முருகருக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு டாட்டா பபாய் செய்ய சொல்லிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோவிலேருந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பபாய். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம்.